நருட்டோ ஷிப்டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நருட்டோ கேரக்டர்ஸோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் பொருட்டோல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் யார் யாருன்னு பாத்துடலாம். ராக்லியோட பையன் மெட்டல்லி, சோஜி கரியோட பொண்ணு சோச்சோ, ஷிகாமரு டமாரியோட பையன் ஷிகாடாய், ஈனோ சாயோட பையன் ஈனோஜின், சாசுகே சக்குரோட பொண்ணு சாரடா, கடைசியா நருட்டோ ஹினாடோட பசங்க தான் ஹிமாரி பொருட்டோ. பொருட்டோட டீம்ல சாரடா மீச்சுக்கி வந்து இருப்பாங்க. மீச்சுக்கி வந்து ஒரோசிமாரோட பையன். இவங்க 3 பேருமே டீம் 7. டீம் 7ஓட டீச்சர் வந்து கோனஹாமாரு. ககாஷி 6th ஹோகாகேவா மாறினதுக்கு அப்புறம் நருட்டோ 7th ஹோகாகேவா மாறி இருப்பாரு. இதனாலே நருட்டோ ரொம்ப பிஸியா தான் சுத்திட்டு இருப்பாரு. நருட்டோக்கு நிறைய ஒர்க் பிரஷர் இருக்கும். அதனாலே நருட்டோ ஹோகாகே ஆபீஸ் தவிர எல்லா இடத்துக்கும் ஷேடோ கிளானை தான் யூஸ் பண்ணுவாரு. இன்டர்வியூ, ஹிமாரியோட பர்த்டேக்கு கூட ஷேடோ கிளானை தான் போவாரு. இதனாலே பொருட்டோ சின்ன வயசுல இருந்து நருட்டோ மேல ஒரு வெறுப்போட சுத்திட்டு இருப்பான். நருட்டோ சுத்தமா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. இந்த ஒரு டைம் லைன்ல டெக்னாலஜி செம்மையா க்ரோ ஆயிருக்கும். லீஃப் வில்லேஜ்ல கட்டாசுகேன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. இவர் வந்து நிறைய நிஞ்சா டூல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதை யூஸ் பண்ணி நம்மளால ஜூட்சு கத்துக்கலாம்லே. எல்லா ஜூட்சுஸையும் நம்மளால ஆர்டிஃபிஷியலா யூஸ் பண்ண முடியும். இதை கண்டுபிடிச்சோன்னே கட்டாசுகே இதை சுனின் எக்ஸாம்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நருட்டோ கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. ஆனா நருட்டோ இந்த நிஞ்சா டூல்ஸ் வந்து பேன் பண்ணிடுறாரு. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்ததுனால எல்லா ஜூட்சுவையும் நம்மளால ஈஸியா யூஸ் பண்ண முடியும்னாலும் அது எல்லாமே டெம்பரவரி தான். பெர்மனண்டா நம்மளால கத்துக்கிட்டா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நருட்டோ வேர்ல்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. அப்ப இந்த உலகத்துக்கு 2 ஓட்சுசிக்கிஸ் வராங்க, மொமோஷிக்கி, கின்ஷிக்கி. இவங்க 2 பேரும் இப்போ எதுக்காக பூமிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி ககுயா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா ககுயா வந்து பல 100 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ககுயா பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கவே இல்லை. இதனாலே ஓட்சுசிக்கி கிளான் வந்து ககுயா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிக்க மொமோஷிக்கி, கின்ஷிக்கி இவங்க 2 பேர்த்தையும் ஏர்த்துக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஏர்த்துக்கு வர போறாங்கன்னு சொல்லிட்டு ககுயாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்க்ரோல்ல எழுதி வச்சிருப்பாங்க. இப்படி இந்த 2 ஓட்சுசிக்கி ஏர்த்துக்கு வந்தது சாசுகேக்கு தெரிய வந்திருக்கும். அதனால சாசுகே இந்த 2 ஓட்சுசிக்கி கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா கடைசியில இவங்க கூட சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சு சாசுகே அந்த ஸ்க்ரோலை மட்டும் எடுத்துக்கிட்டு ரெனிகான் பவர் யூஸ் பண்ணி போர்ட்டல் ஓபன் பண்ணி வில்லேஜுக்கு வந்திருப்பாரு. இப்படி சாசுகே இங்க வந்ததை பொருட்டோ பாத்துரும். பொருட்டோ சாசுகே கிட்ட நீங்க எங்க அப்பாவோட ரைவல் தானே, எங்க அப்பாவை சர்பஸ் பண்றதுக்கு நீங்க எனக்கு ட்ரைனிங் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு சாசுகே என்ன சொல்லுவாருன்னா, நீ ஃபர்ஸ்ட் ரசங்கனை கத்துக்கோ, அப்பதான் நான் உனக்கு ட்ரைனிங் தருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதனால பொருட்டோ அவனோட டீச்சர் கொனஹாமரு கிட்ட போயிட்டு ரசங்கனை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கொனஹாமரும் பொருட்டோக்கு ரசங்கனை சொல்லி கொடுப்பாரு. பொருட்டோ ரசங்கனை அறகுறைய கத்துக்கிட்டு இதை சாசுகே கிட்ட பண்ணி காமிப்பான். அந்த ரசங்கன் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். ஆனா அந்த ரசங்கனை பொருட்டோ த்ரோ பண்ணும்போது அந்த ஒரு ரசங்கன் மறைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறமா டார்கெட் அட்டாக் பண்ணிரும். இதை சாசுகே பார்த்துக்கிட்டு பொருட்டோவை அவனோட ஸ்டூடெண்ட்டை ஏத்துப்பாரு. இப்போ இந்த ரசங்கன் என்னதான் பார்க்க வீக்கா தெரிஞ்சாலும் ஃபியூச்சர்ல இது வேனிஷிங் ரசங்கான்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ரசங்கனா மாறும். இந்த ஒரு சமயத்துல தான் மொமோஷிக்கி என்ன பண்ணுவானா, ஏர்டெல் ஜிஞ்சுரிக்கு கில்லர் பியை பிடிச்சிட்டு அவர்கிட்ட இருந்து ஏர்டெல் சக்கரவை அப்படியே உறிஞ்சு எடுத்துருவான். அடுத்து மொமோஷிக்கியோட டார்கெட் நருட்டோ தான். இதுக்கப்புறம் சுனின் எக்ஸாம் நடக்கும். அந்த ஒரு சுனின் எக்ஸாம்ல பொருட்டோ நிஞ்சா டூல்ஸ் யூஸ் பண்ணி சீட்டிங் பண்ணுவான். ஆனா அது கடைசியில நருட்டோ கண்டுபிடிச்சிட்டு உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன், அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட, நீ நிஞ்சாவா இருக்க தகுதியேன்னு சொல்லிட்டு அவனோட ஹெட்பேண்டை கலட்டுவாரு. எல்லாருமே நருட்டோ சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு நேர்மையா இருந்தான், ஆனா அவன் பையன் பொருட்டோ என்ன இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் மொமோஷிக்கி கின்ஷிக்கி வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணுவாங்க. மொமோஷிக்கி மேல நிஞ்சுட்சு எதுவும் வேலை செய்யாது. அப்படி மொமோஷிக்கி மேல யாராவது நிஞ்சுட்சு யூஸ் பண்ணாங்கன்னா மொமோஷிக்கியால அந்த ஒரு ஜூட்சு அப்சர்வ் பண்ணிட்டு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த ஒரு ஜூட்சு அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் ஆப்போனன்ட் மேல அட்டாக் பண்ண முடியும். மொமோஷிக்கி கின்ஷிக்கி இவங்க 2 பேரும் அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நருட்டோ உங்களுக்கு நான் தானே வேணும், என்ன மட்டும் டார்கெட் பண்ணுங்க, அது என்ன எல்லாத்தையும் அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதனால இவங்க 2 பேரும் நருட்டோ மட்டும் கடத்திட்டு போயிருவாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நருட்டோ நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா காகேஸ், பொருட்டோ, சாஸ்கே இவங்க எல்லாருமே நருட்டோ தேடி வந்துருவாங்க. அந்த ஒரு சமயத்துல மொமோஷிக்கி நருட்டோ லாக் பண்ணிட்டு நருட்டோ உடம்புக்குள்ள வந்து நைன்டெயில் சக்கரவை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அந்த ஒரு இடத்துக்கு எல்லாரும் வந்து நருட்டோ காப்பாத்திடுவாங்க. எல்லாருமே மொமோஷிக்கி கின்ஷிக்கி இவங்க 2 பேத்து கூட நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மொமோஷிக்கி என்ன பண்ணுவார்னா, கின்ஷிக்கி அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபார்மை வந்து அவேக்கன் பண்ணுவாரு. மொமோஷிக்கி நியூ ஃபார்மை அவேக்கன் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லா காகேஸையும் டிஃபீட் பண்ணிடுவாரு. கடைசியில நருட்டோ சாஸ்கே இவங்க 2 பேருமே மொமோஷிக்கி கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பொருட்டோ அனிமேல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் அந்த ஒரு அனிமையோட அனிமேஷன் தான். எல்லா அனிமேஷனும் செமையா இருக்கும். மொமோஷிக்கி நருட்டோ சாஸ்கே இவங்க 2 பேத்துக்கு எதிராக வந்து டைட்டன் மாதிரியான ஒரு ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுவாரு. மொமோஷிக்கி எதிராக நருட்டோ சாஸ்கே இவங்க 2 பேரும் அவங்களோட சுசனா வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. டீமன் ஸ்லேயருக்கு அடுத்து நான் பார்த்த பெஸ்ட் அனிமேஷன் வந்து பொருட்டோல தான் நினைக்கிறேன். அப்படியே குராமாக்கு ஆர்மர் போட்டு விட்டு குராமா ஸ்வாட வச்சுட்டு அந்த டைட்டனை வெட்டுற மாதிரி பண்ணிருப்பாங்க. கடைசியில மொமோஷிக்கி அவர்கிட்ட இருக்க எல்லா எனர்ஜி இழந்துட்டு அந்த இடத்துல டயர்டா நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு கட்டாசுகி வந்து நிஞ்சா டூலை யூஸ் பண்ணி மொமோஷிக்கி அட்டாக் பண்ணுவாரு. மொமோஷிக்கி அந்த ஒரு ஜூட்சு அப்சர்வ் பண்ணிட்டு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிட்டு பவர் அப் ஆயிருவாரு. பவர் அப் ஆன மொமோஷிக்கி வந்து ஷேடோ இமிட்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருப்பாரு. கரெக்டா அந்த ஒரு சமயத்துல தான் பொருட்டோ அவரோட வேனிஷிங் ரசங்கனை யூஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு ரசங்கன் மறைஞ்சு போயிட்டு மொமோஷிக்கி அட்டாக் பண்ணிரும். இதனால எல்லாருமே ரிலீஸ் ஆயிருவாங்க. அப்போ நருட்டோ பொருட்டோ இவங்க 2 பேருமே மொமோஷிக்கி டிஃபீட் பண்றதுக்காக ஒரு பெரிய ரசங்கன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு சீன் வேற லெவல்ல இருந்திருக்கும். இறந்து போன எல்லாருமே வந்து அவங்களோட சக்கராவை கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. கடைசியா அந்த ஒரு பெரிய ரசங்கனை யூஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேருமே மொமோஷிக்கியை டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஆனா எல்லா ஓட்சுசிக்கிஸும் பண்ற மாதிரி தான் மொமோஷிக்கியும் அவரோட கர்மாசியில பொருட்டோ மேல பிளேஸ் பண்ணிட்டு பொருட்டோவை அவரோட வெசலா தேர்ந்தெடுத்திருப்பாரு. எல்லா ஓட்சுசிக்கிஸோட வெசல் மேல அவங்களோட கர்மாசியில் வந்து இருக்கும். ஆரம்பத்துல இந்த ஒரு கர்மாசியில யூஸ் பண்ணிட்டு இவங்களால ஓட்சுசிக்கிஸோட பவர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அந்த ஒரு பவர்
பவரை இவங்க ரொம்ப யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஓச்சுசிக்கிஸ் வந்து மறுபடியும் வெளியே வந்துருவாங்க. இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த ஓச்சுசிக்கியோட வெசல இருக்கிறவங்க அவங்களோட சக்கரை ட்ரெயின் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த ஓச்சுசிக்கி வந்து டெம்பரரியா வெளியே வருவாங்க. ஆனா இதை அளவா யூஸ் பண்ணா ஓச்சுசிக்கிஸோட பவரை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் பொருட்டோல காரான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை காமிப்பாங்க. இந்த காரா குரூப்ல வந்து இன்னர் அவுட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா இருக்கும். இதுல இன்னர்ல இருக்கிறவங்க தான் பவர்ஃபுல்லான முக்கியமான மெம்பர்ஸா இருப்பாங்க. இந்த இன்னர்ஸ்ல இருக்கிறவங்க சொல்ற ஆர்டரை இந்த அவுட்டர் குரூப் வந்து கேட்கணும். இந்த காரா குரூப்போட லீடரா ஜிகன் இருப்பாரு. ஜிகன் வந்து இஷிக்கியோட வெசல். ஆனா ஜிகன் வந்து இஷிக்கிக்கு ஏத்த வெசல் கிடையாது. இஷிக்கியோட ஒரு டெம்பரவரி வெசல் தான் ஜிகன். இந்த காரா குரூப்போட ஏம் என்னன்னா வந்து இஷிக்கிக்கு ஏத்த வெசலை கண்டுபிடிச்சு மறுபடியும் இஷிக்கியை உயிரோட கொண்டு வரணும். இதோட மட்டும் இல்லாம டிவைன் ட்ரீயவும் இங்க நட்டு வைக்கணும். இந்த காரா குரூப்ல நிறைய மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு காரா குரூப்ல ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு. இவர் பேர் அமாடோ. இந்த ஒரு காரா குரூப்ல எல்லாருமே சைபார்க்ஸா தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் மாடிஃபைட் பண்ணிட்டு அவங்கள பவர் அப் பண்றது அமாடோட வேலை. அதே மாதிரி அமாடோ ஜிரையோட டிஎன்ஏ வச்சு கோஜின் காசின்னு சொல்லிட்டு ஒரு குளோனை ரெடி பண்ணிருப்பாரு. அமாடோ எதுக்காக இந்த குரூப்ல இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணு அகேபி வந்து இறந்து போயிருப்பாங்க. இஷிக்கியை மறுபடியும் கொண்டு வந்தா இஷிக்கியை வந்து அகேபியை மறுபடியும் கொண்டு வந்துடும் சொல்லிட்டு அமாடோ இந்த குரூப்ல இருக்காரு. ஆனா போக போக அமாடோக்கு தெரிய வந்திருக்கும் இஷிக்கி மட்டும் மறுபடியும் உயிரோட வந்தானா டிவைன் ட்ரீயை நட்டுச்சு இந்த பிளானட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். அதனால இஷிக்கியோட சேர்த்து இந்த காரா குரூப்பையும் வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அமாடோ பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கடுத்து ஜிகன் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். நிறைய பசங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கர்மாசில இம்ப்ளான்ட் பண்ணிட்டு இருப்பான். இஷிக்கிக்கு யாராவது ஏத்த வசல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நிறைய குழந்தைங்க வந்து இறந்து போயிருவாங்க. ஆனா கடைசியா ஒருத்த மட்டும் உயிர் பழச்சிருவான். அவன் பேர் தான் காவாக்கி. காவாக்கி தான் இஷிக்கிக்கு ஏத்த வசல். காவாக்கியோட அப்பா வந்து குடிகாரர். காசுக்காக ஜிகன் கிட்ட காவாக்கியை வித்துருப்பான். காவாக்கி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மிஷின் வந்து பிரேக் ஆயிட்டு காவாக்கி லீஃப் வில்லேஜ்ல வந்து விழுந்திருப்பான். அப்படிப்பட்ட அந்த ஒரு காவாக்கியை நருட்டோ அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல என்னதான் காவாக்கிக்கு நருட்டோட ஃபேமிலியை பிடிக்கலனாலும் போக போக நருட்டோவை காவாக்கிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இதுக்கப்புறம் நருட்டோக்கு யார் இந்த காரா குரூப் இவங்களோட மோட்டிவ்லன்னு சொல்லிட்டு காவாக்கி மூலியமா தெரிய வந்திருக்கும். நருட்டோ கிட்ட தான் காவாக்கி இருக்கான்னு சொல்லிட்டு ஜிகனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால நருட்டோ கிட்ட இருந்து காவாக்கியை கொண்டு போக ஜிகனே நருட்டோட இடத்துக்கு வந்திருப்பான். ஜிகன் வந்து நருட்டோ சாஸ்கே இவங்க ரெண்டு பேத்தையும் டெலிவர்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருவான். அந்த இடத்துல தான் நருட்டோ சாஸ்கே வெர்சஸ் ஜிகன் ஃபைட் நடக்கும். இந்த ஒரு ஃபைட்டோட அனிமேஷன்லாம் பேடாஸா தான் இருக்கும். ஜிகன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபைட்ல காமிச்சிருப்பாங்க. நருட்டோ சாஸ்கே இவங்க ரெண்டு பேத்தால ஜிகனை வந்து சமாளிக்க முடியாது. இவங்க ரெண்டு பேருமே வந்து சுசனவு போடுவாங்க. இந்த ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி ஜிகன் வந்து நருட்டோ சாஸ்கேயோட பவர்ஸ் என்ன, அந்த ஒரு பவர்ஸ்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அது கவுண்டரை நம்ம என்ன கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்தை பத்தி நல்லாவே ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பான். இப்படி ஜிகன் இவங்க ரெண்டு பேத்தை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணதுனால இவங்க ரெண்டு பேத்தோட சுசனாவே உடச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேத்தையும் அடிச்சு போட்டுருவான். கடைசியில சாஸ்கே மட்டும் ஜிகன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. இன்னொரு பக்கம் காவாக்கி, பொருட்டோ, சாரடா, மீட்சுகி இவங்க 4 பேர் நருட்டோவை காப்பாதணும்னு சொல்லிட்டு காவாக்கியோட ஹெல்ப் மூலமா போர்ட்டல் ஓபன் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து ஜிகன் இருக்க மாட்டான். அதுக்கு பதிலா நருட்டோவை போரோன்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து சீல் பண்ணி வச்சிருப்பான். அவன் கூட இவங்க 4 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில யாராலையும் சமாளிக்க முடியாது. அப்பதான் பொருட்டோ உடம்புக்குள்ள வந்து மொமோஷிக்கி வெளியே வருவான். இதுக்கப்புறம் மொமோஷிக்கி வந்து ரொம்ப ஈஸியாக போரோவை டிஃபீட் பண்ணிடுவான். போரோ டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் பொருட்டோ மறுபடியும் வெளியே வந்துருவான். அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நருட்டோவை ரெஸ்கியூ பண்ணிட்டு லீஃப் வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. இந்த ஒரு சமயத்துல அமாடோ வந்து ஜிகனை கில் பண்றதுக்கு நருட்டோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. அமாடோக்கு சப்போர்ட்டா கோஜி காஷின் இருப்பாரு. கோஜி காஷின் வந்து ஜிகன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இந்த ஒரு ஃபைட்ல தான் கோஜி காஷின் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. கோஜி காஷின் வந்து ஜிகனே டிஃபீட் பண்ணிடுவாரு. ஆனா ஜிகனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜிகன் உடம்புக்குள்ள வந்து இஷிகி கம்ப்ளீட்டா வெளியே வந்துருவான். கோஜி காஷின் வந்து இஷிகி கூட சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. இப்ப இஷிகி டக்குன்னு காவாக்கியோட பாடி வந்து டேக் ஓவர் பண்ணணும். அப்பதான் இஷிகி உயிரோட இருப்பாரு. அதனால இஷிகி நருட்டோ சாஸ்கே இவங்க ரெண்டு பேத்தையும் போர்ட்டல் யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இவங்க ரெண்டு பேத்து கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த ஒரு ஃபைட்ல நருட்டோ சாஸ்கே இவங்க ரெண்டு பேத்தால கூட இஷிகியை சமாளிக்க முடியாது. இஷிகி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாரு. கடைசியில நருட்டோ இஷிகியை தோக்கடிக்க குராமா கிட்ட போயிட்டு உதவி கேட்பான். குராம் வந்து நருட்டோ கிட்ட இவனை தோக்கடிக்கிறதுக்கு நீ வந்து ஒரு ஃபார்ம் அவேக்கன் பண்ணணும். இந்த ஒரு ஃபார்ம் அவேக்கன் பண்ண உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சு கடைசியில் நீ செத்து போயிருவா அப்படின்னு சொல்லும். நருட்டோ வந்து பரவாயில்லன்னு சொல்லுவான். இதனாலே குராமா வந்து அதோட ஃபுல் சக்கரா நருட்டோக்கு தரும். இதனால நருட்டோ வந்து பாரியான் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து அவேக்கன் பண்ணுவான். நருட்டோ இந்த ஒரு ஃபார்ம்ல செம ஓவர் பவரா இருப்பாரு. இந்த ஒரு அனிமேஷனும் செமையா இருக்கும். நருட்டோ இஷிகி கூட சண்டை போட்டு கடைசியில இஷிகியை டிஃபீட் பண்ற மாதிரி போயிருவாரு. ஆனா அதுக்குள்ளே நருட்டோட லிமிடேஷன் வந்து முடிஞ்சிடும். இதனால இஷிகி வந்து நருட்டோ சாஸ்கே இவங்க ரெண்டு பேத்தையும் அடிச்சு போட்டுருவான். அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு தியரி தான். இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. பட் ஆனால் அந்த ஒரு இடத்துக்கு மாதரை வந்து இஷிகி கூட சண்டை போட்டிருந்தா இவங்க ரெண்டு பேர்த்துல யார் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பா, இந்த ஒரு ஃபைட்டில் யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு மாதரை ஃபேனுங்கிறதுனால ரா பகல இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணேன். கடைசியில் நான் கஷ்டப்பட்டு ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிச்சேன். மாதராவால் இஷிகை தோக்கடிக்க முடியாது, ஆனால் ஜுபிடாராவால் முடியும். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் ஒரு ப்ராப்பரான வீடியோ ரெடி பண்ணுறேன். இதுக்கப்புறம் காவாக்கி தான் அந்த ஒரு இடத்துக்கு வருவான். அந்த ஒரு இடத்துல காவாக்கியை பார்த்தோன்னா இஷிகி அவரோட கர்மாசியில் காவாக்கி மேலே பிளேஸ் பண்ணுவார். இஷிகி வந்து காவாக்கி மேலே அவரோட
அவரோட கர்மாசில பிளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இறந்து போக ஆரம்பிப்பாரு. ஏன்னா ஜிகன் பாடியோட டியூரேஷன் வந்து முடிஞ்சிடும். இப்போ இசிகி காவாக்கியை பார்ப்பாரு. பார்த்தா அது வந்து ஒரு ஷேடோ க்ளோன். இப்போ காவாக்கி வந்து இசிகியை ஸ்கேம் பண்ணிடுவான். இதனாலே அந்த ஒரு இடத்துல இசிகி வந்து இறந்து போயிடுவாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பொருட்டோ அந்த இடத்துல மொமோஷிக்கியா மாதிரி சாஸ்கியோட கண்ணை வந்து குத்திடுவான். இதனால சாஸ்கியோட ரெனிகான் வந்து அழிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் பொருட்டோ வந்து மறுபடியும் வந்துருவான். இதுக்கப்புறம் நருட்டோ குராமா கூட பேசிட்டு இருப்பான். என்ன குராமா, நான் வந்து இறந்து போயிட்டேனா, இப்போ சொர்க்கத்திலேயே இருக்கேன். சரி அதை விடு குராமா, சின்ன வயசுல இருந்து என் கூட யாருமே சப்போர்ட்டுக்கு இருந்தது இல்ல. சின்ன வயசுல இருந்து என் கூட நீ மட்டும்தான் ஒரு அண்ணன் மாதிரியா கூட இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ குராமா நருட்டோ கிட்ட, நருட்டோ உங்ககிட்ட நான் ஒரு சின்ன போய் சொல்லிட்டேன். இந்த ஒரு ஃபார்ம் அவேக்கன் பண்ணா நீ இறந்து போக மாட்டேன், நான் தான் இறந்து போவேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஃபார்ம் நீ வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், அதனால தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லலன்னு சொல்லிட்டு குராமா அந்த ஒரு இடத்துல இறந்து போயிடும். இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இசிகி கோடுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கூட ப்ரொஜெக்ஷன் மூலியமா டெம்பரரியா பேசிட்டு இருப்பாரு. இசிகி கோடு கிட்ட, கோடு என்னால மறுபடியும் உயிரோட வர முடியாது, அதுக்கு பதிலா நீ என்ன பண்றேன்னா காவாக்கிய பலி கொடுத்து டிவைன் ட்ரீயை நட்டு வச்சு டிவைன் ஃப்ரூட்டை நீயே சாப்பிட்டுற அப்படின்னு சொல்றாரு. கோடு வந்து யாருன்னா காரா குரூப்போட இன்னர் மெம்பர். கோடு வந்து இசிகியோட ஒரு ஃபெயிலியர் வெசல். ஆனா என்னதான் கோடு வந்து ஃபெயிலியரா இருந்தாலும் கோடு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து இறந்திருக்க மாட்டாரு. கோடு கிட்டே வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டட் கர்மா சீல் வந்து இருக்கும். அதே மாதிரி கோடு கிட்ட வந்து கிளா மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இது எந்த இடத்துல இவர் வந்து மார்க் பண்றாரோ அந்த இடத்துக்கு இவரால் போயிட்டு வர முடியும். கோடால இந்த ஒரு கிளா மார்க்கை ஹியூமன்ஸ் மேல யூஸ் பண்ண முடியும். கோடு வந்து காவாக்கியை தேடி வரப்போறோம்னு சொல்லிட்டு காவாக்கிக்கு தெரிஞ்சிருக்கும். காவாக்கி எல்லாத்துக்கிட்டே கோடு யாருன்னு சொல்லிட்டு இருப்பான். கோடு வந்து ரொம்ப பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா கோடு வந்து இசிகியை விடவே ரொம்ப பவர்ஃபுல். இதனால ஜிகன் என்ன பண்ணுவார்னா அமடா கிட்ட சொல்லிட்டு கோடோட பவர் வந்து லிமிட் பண்ணி வச்சிருப்பான். அமடாவால நினைச்சா மட்டும்தான் கோடோட லிமிடேஷன் வந்து பிரேக் பண்ண முடியும். இதனாலே கோடு வந்து அமடாவே தேடிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் கோடு வந்து எய்டாவை மீட் பண்றான். எய்டா கிட்ட வந்து ஷென்ரிங்கான் இருக்கு. எய்டோட பவர்ஸ்லாம் என்னன்னு பாத்துடலாம். எய்டாவால சுத்தி இந்த உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அதே மாதிரி எய்டோட இன்னொரு பவர் என்னன்னா வந்து எய்டாவால யாரை நினைச்சாலும் அவங்கள வந்து எய்டாவை லவ் பண்ண வைக்க முடியும். ஆனா அமடா வந்து எய்டோட பவருக்கு ஒரு லிமிடேஷன் போட்டு வச்சிருப்பாரு. அந்த என்ன லிமிடேஷனா வந்து யார் வந்து எய்டோ உண்மையா லவ் பண்றாங்களா இல்லைன்னா அது வந்து எய்டோட பவரான்னு சொல்லிட்டு எய்டாவால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி எய்டாவால கர்மாசியில் இருக்கிறவங்கள இவளை லவ் பண்ண வைக்க முடியாது. ஆனா எய்டா வந்து காவாக்கியை லவ் பண்ணுவா. பட் காவாக்கி மேல கர்மாசியில் வந்து இருக்கும். இதனால எய்டாவால காவாக்கியை லவ் பண்ண வைக்க முடியாது. எய்டாக்கு வந்து டெய்மன் சொல்லிட்டு ஒரு தம்பி இருப்பான். டெய்மன் வந்து நருட்டோவோட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெய்மனோட பவர் என்னன்னா வந்து யார் டெய்மன் அட்டாக் பண்றாங்களோ அந்த அட்டாக் வந்து மறுபடியும் அந்த ஆப்போனன்ட்டை திருப்பி அடிக்கும். இதுக்கப்புறம் காவாக்கி என்ன பண்ணுவான்னா கோடு நம்மளை தேடி வந்தா அது நருட்டோக்கு தான் ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்கரை கம்ப்ரஸ் பண்ணிட்டு கோடு கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா கடைசியில காவாக்கியால கோட சமாளிக்க முடியாது. அப்பதான் அந்த இடத்துக்கு பொருட்டோ வந்து காவாக்கியை காப்பாத்துவான். பொருட்டோ காவாக்கி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கோடு கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில இவங்க ரெண்டு பேர்த்தாலே கோட சமாளிக்க முடியாது. அப்பதான் பொருட்டோட பாடி ஸ்விட்ச் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு மொமோஷிக்கு வருவான். மொமோஷிக்கு அந்த இடத்துல ஓவர் பாரா இருப்பான். இதனால கோடால கூட மொமோஷிக்கை சமாளிக்க முடியாது. இதனால கோடு வந்து மொமோஷிக்கு கிட்ட, மொமோஷிக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து காவாக்கியை கொண்டுட்டு டிவைன் ட்ரீ நட்டு வைக்கலாம், அதுக்கப்புறமா பொருட்டோட பாடியை நீ டேக் ஓவர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவான். இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மொமோஷிக்கு காவாக்கியை கொள்ள வருவான். அப்பதான் அந்த இடத்துக்கு காவாக்கியை நருட்டோ வந்து காப்பாத்துவாரு. ஆனா அப்பவும் மொமோஷிக்கு வந்து நருட்டோ கொள்ள வருவான். அந்த ஒரு இடத்துல தான் காவாக்கி வந்து கர்மாசீலோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணிட்டு நருட்டோ காப்பாத்திடுவான். இசிகி இப்ப இறந்து போனதுனால இசிகியோட எல்லா பவரையும் காவாக்கியால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஒரு டைம்ல தான் பொருஷிகி காவாஷிகி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. இந்த ஒரு அனிமேஷன் சூப்பரா இருக்கும். கடைசியில காவாஷிகி வந்து பொருஷிகியை தோக்கடிச்சதுனால அந்த ஒரு இடத்துக்கு பொருட்டோ மறுபடியும் வந்துருவான். இதுக்கப்புறம் பொருட்டோவே காவாக்கி கிட்ட, காவாக்கி நான் மறுபடியும் மொமோஷிக்கியா மாறினா எல்லாத்துக்கும் ஆபத்து, அதனால நீ என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லுவான். இதனால காவாக்கி வந்து பொருட்டோவை கொன்னுடுவான். பொருட்டோவை கொன்னதுக்கு அப்புறம் காவாக்கி வந்து கோடு கூட போயிட்டு சண்டை போடுவான். கோடு மேல ஒரு பெரிய பவர் வந்து லான்ச் பண்ணுவான். ஆனா கோடு வந்து டெய்மன் மூலியமா அந்த ஒரு அட்டாக்கை ரிப்பல் பண்ணிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுவான். இதுக்கப்புறம் பொருட்டோ கிட்ட மொமோஷிக்கி பேசுவான். நீ என்னோட வெசல இருக்க ஒரே பாவத்துக்காக உன்னை வந்து நான் கர்மாசியில யூஸ் பண்ணி ஹீல் பண்ணிட்டேன். உன்னை சரி பண்ண என்னோட கர்மா யூஸ் பண்ணதுனால நீயும் ஒரு ஓச்சுசிக்கியா மாறிட்ட. என்னால மறுபடியும் உன்னோட பாடியை பொசஸ் பண்ண முடியாது, ஆனா என்னோட பவர் உன்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு மொமோஷிக்கி சொல்லுவான். அட இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ சந்தோஷப்படுவான். கடைசியில பொருட்டோ காவாக்கி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. இதோட இந்த பொருட்டோ சீரிஸே முடியுது.